நான் ஆல்ரெடி பேசிட்டேன். நம்ம வந்து லீகலாக தான் வந்து பண்ண லைசன்ஸ் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன். ஸோ யாரும் வருத்தப்பட வேணாம். நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டில் பைக் ரைட் அண்ட் கார் ரைட் பண்ண போகிறது கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து தான் 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த 2 வேர்ல்ட் ரெக்கார்டை பற்றி பேசுகிறேன். நான் ஸ்டாப்பாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் 1.5 நாளில் போயிருக்கோம். ஸோ வேகமாலாம் போகலைங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட், அதாவது ஒரு டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரமாக போகணும்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடும் ஸோ நான் ஸ்டாப் ரைடுமே இருந்தால் போதும். எங்கேயுமே நிப்பாட்டி டீலாம் குடிக்காமல், ஸோ டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல், வண்டியை எங்கேயுமே நிப்பாட்டாமல் ஒரு 80, 100, 120 போனோம்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரமாக போய் ரீச் ஆகும். அண்ட் வந்து கோர்ட்டில் வந்து இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. நம்ம அந்த vlogல வந்து 5 மணி நேரத்தில் போய் சேர வேண்டிய இடத்துல 2 மணி நேரத்துக்கே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருப்போமா. பட் நான் அந்த மாதிரி சொல்லலை. நான் மேபி எப்படி சொல்லியிருப்பேன், கூகுள் மேப் பார்த்து இந்த டைமுக்கு முன்னாடி போயிடுவோம் அப்படின்னு மேபி சொல்லியிருக்கலாம். நான் எப்படி மீன் பண்ணி சொல்றேன்னாங்க, ஸோ வேகமாக போனால் தான் ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர முடியும் அப்படிங்கிறதே தப்பு. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ப்ளஸ் என்ன ஸ்பீட், ஒரு 60 போகிறோம், 80 போகிறோம், 100 போகிறோம்னா அதே ஸ்பீடை எங்கேயுமே நிப்பாட்டாமல் கான்ஸ்டண்ட்டாக போனோம்னா இயர்லியாக போய் ரீச் ஆகலாம். ஓவர் ஸ்பீட் பண்ண தேவையில்லை, ரேஷ் டிரைவிங் பண்ண தேவையில்லை. நம்ம அதில் என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம், பொறுமையாக போயிட்டு இருந்தோம். ஸோ அதையுமே நெகட்டிவாக காட்டுறாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பையன் மறுபடியும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவான். எப்படியும் 500 கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறான். ரோட் ரீதியாக ஏதாவது தெரியாமல் மைனர் மிஸ்டேக் பண்ணுவோம். அதை வச்சு குண்டா சடிச்சிடலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பண்ணால் நம்ம 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரும்போது தவறுதலாக எடுத்து ஃபோன் கால் பேசிட்டு வைக்கிறோம். ஸோ அது வந்து மதுரை லிமிட்டில் வருது. இதை வச்சு பிரச்சனையாக்கி ஸோ இந்த லைசன்ஸை வச்சு பிரச்சனையாக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. லைசன்ஸ் நம்ம லீகலாக வச்சுருக்கிறதுனால எல்லாமே முடிஞ்சு. நம்ம இப்போ வச்சிருக்கிற லைசன்ஸ் பின்னாடி எல்லுங்கிற வார்த்தை போட்டு இந்தியாவில் எந்த மூலையில் வேணால் லைசன்ஸ் ஹோல்டரை கூட வச்சு நம்ம ட்ராவல் பண்ண முடியும் லீகலாக. உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு தாங்க பெருமை சேர்த்துன்னு நினச்சோம். தமிழ்நாட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு, நமக்கு, எல்லாத்துக்குமே, நம்ம பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தான் பெருமை சேர்த்துன்னு நினச்சோம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நான் ஸ்டாப்பாக பைக் ரைட் பண்ணி 1.5 நாளில் காஷ்மீர் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கேனே. இதுவே பெரிய வீட்டு பிள்ளையா இருந்திருந்தால் எப்படி தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. என்னை தூக்கி வச்சு கொண்டாடலனாலும் பரவாயில்ல, என்னை இப்படி தப்பாக பேசக்கூடாதுல்ல. அது இப்போ எனக்குன்னா எப்படி தெரியுமா வரும், மற்றவங்க இருந்தால் பரவாயில்லப்பா நல்லா போய் சேர்ந்துட்டா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. பட் இதுவே நானாக இருக்கிற பட்சத்தில் அப்போ கூட என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, அது எப்படி 1.5 நாளில் போக முடியும், அப்போ எவ்வளோ வேகத்தில் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான விஷயங்கள் பரவுது. எவ்வளவோ பைக் ரைட்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ இப்போ கார் ரைட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் யாருமே இந்த மாதிரி மோட்டோ பிளாகிங் வீடியோஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம ஆளுங்கள்லாம் வேறு ஸ்டேட்டில் இருக்கிறத தான் பார்ப்பாங்க, வேறு கண்ட்ரியில் இருக்கிறத தான் பார்ப்பாங்க. இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து பார்த்தா பரவாயில்ல, வேறு கண்ட்ரிலேருந்து பார்த்தா பரவாயில்ல, ஆனால் நம்ம ஊருக்காரங்க மட்டும் வளரக்கூடாதுங்கிறது இது எந்த வகையிலங்க நியாயம்? ஸோ திறமை இருந்தால் இங்கே யார் வேணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச அந்த ஒரு பொக்கிஷம். அதை வரவேற்கணும். அந்த திறமையை வச்சுட்டு யாரெல்லாம் வளர்ந்து வந்தாங்களோ அவங்களை சப்போர்ட் பண்ணணும். என்னை வச்சுட்டு கெட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா, அப்போ இதே இடத்துல வந்து நான் நல்லது சொன்னால் நிறைய நல்லதாக ரீச் ஆகும்ல. அதை எவ்வளோ நான் நல்லது பேசியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லலைனாலும் பரவாயில்ல. இப்போ என் கூட சேர்ந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள்.